வணக்கம். நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய பிஒய்க்யூ பேஸ் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவில் நம்ம டே 21 டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டே 20 ஃபீட்பேக்கை நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் GS 2026 மெயின்ஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற நான் லாஸ்ட்டாக கொடுத்த டயஸ்போரா கொஸ்டினே பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்டுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய ஹிட்லிஸ்ட் டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் டாபிக்ஸ் எல்லாமே எங்களுக்கு 26 மெயின்ஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்புகிறேங்க, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும் இன்டர்வியூலேயுமே ஒரு அட்வான்டேஜ், ஒரு எட்ஜை கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஏன் இந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்வாயன்மெண்ட்லாம் ஏன் படிக்கிறோம்? எவ்வளவோ சப்ஜெக்ட் இருக்குது, ஏன் இந்த சப்ஜெக்டை படிக்கிறோம்? ஏன்னா இந்த சப்ஜெக்டை படித்தா தான் நமக்கு நியூஸ் பேப்பர் படித்து புரிஞ்சிக்க முடியும். நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ், எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் நிறைய. அப்போ நம்ம இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸை படித்தா தான் நியூஸ் பேப்பரை புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படித்து புரிஞ்சிக்க முடியும். அதுதான் இன்டென்ஷன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படித்து கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னு வைங்க, ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னு வைங்களேன், பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். ப்ரிலிம்ஸ்லேயும் ஒரு பெரிய அட்வான்டேஜ், மெயின்ஸ்லேயும் ஒரு பெரிய அட்வான்டேஜ், இன்டர்வியூலையுமே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் பேச முடியும். ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்டாலுமே அந்த கேள்வியை கேட்க தூண்டுறதுக்கான காரணம் என்ன? ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு கரண்ட் இஷ்யூ தான் காரணமாக இருக்கும். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அதை தானே கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான இன்டென்ஷனும் அதுதான். நம்ம கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது எல்லாருமே இந்த 5 சப்ஜெக்ட் நல்லா படிச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் எல்லாருமே மோஸ்ட்லி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போய் படித்து அவங்க நாலேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாலுமே கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது அங்கே தான் வேல்யூ அடிஷன் கிடைக்கும். அந்த வேல்யூ அடிஷன் தான் நம்மளை மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட டிஃபர் பண்ணி காட்டும். ஸோ அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அங்கே ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சது. சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒன்றும் PCM கோர்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை. சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ப்ரையாரிட்டி. சில கரண்ட் அஃபேர்ஸ் ஒட்டி இருக்கிற சப்ஜெக்ட்ஸையுமே நம்ம தனித்தனி மாடல்ஸாக கொடுத்துட்ருக்கோம். எனிஹவ் நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் மெயின்ஸில் வந்ததை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் இன் மெயின்ஸ் நான் ஒரு வீடியோ நான் பண்ணுறேன், அதில் நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ டே 21க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டே 20 டிஸ்கஷனை முடிச்சிடலாம். Indian diaspora has scaled new heights in the West. Describe its economic and political benefits for India. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ட்ரோடக்ஷனில் சிக்னிஃபிகன்ஸ், இந்தியன் டயஸ்போராவுடைய சிக்னிஃபிகன்ஸை எழுதுங்க. கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் இருக்காங்க இந்தியன் டயஸ்போரா உலகம் ஃபுல்லாக. அவங்க தான் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்காங்க, இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரியும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு மூலிமா தான் நம்ம நாட்டுக்கு நிறைய வருமானமும் சரி, பொலிட்டிக்கல் அட்வான்டேஜும் சரி சேருது. அதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் எழுதுங்க. அதுக்கப்புறமா சப்ஹெட்டிங் போடுங்க. என்ன மாதிரி எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் 1 2 3, என்ன மாதிரி பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் 1 2 3. இது 15 மார்க் கொஸ்டின். அதனால் 3 பாயிண்ட் இல்லை, நிறைய பாயிண்ட்டை நம்ம எழுதணும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே அந்த டயஸ்போராவுக்கு இன்றைக்கி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் ஹைலைட் பண்ணுங்கள். எழுதிட்டு கன்க்ளூஷனில் இந்த சேலஞ்சஸை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு சில ஐடியாஸை கொடுத்து சால்வ் பண்ணி முடிச்சிடுங்க. இன்ட்ரடக்ஷன் சிக்னிஃபிகன்ஸ், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் என்ன, டயஸ்போரா ஃபேஸ் பண்ணுற இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இவ்வளோ சேலஞ்ச் இருக்குது. அந்த சேலஞ்செலாம் என்ன, ரைட்? அந்த சேலஞ்சை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிட்றீங்க, ரைட்? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். நிறைய பேர் நல்லா எழுதியிருந்தீங்க. நம்ம யார் ஆன்சர் எடுத்திருக்கோன்னா, ஓகே, மாடல் ஆன்சர் பாருங்கள். நான் எந்த ஆர்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த ஆர்டரில் தான் மாடல் ஆன்சரும் இருக்கும். ஓகே, படித்து பாருங்கள். பிருந்தாவுடைய பேப்பர் எடுத்திருக்கோம். பிருந்தா நல்லா எழுதியிருக்காங்க. பிருந்தா. ஸோ இன்ட்ரடக்ஷனில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 3.5 கோடி பேர்கிட்ட இருக்காங்க. அவங்க தான் ஒரு லிவிங் பிரிட்ஜாக இருக்காங்க. எதுக்கு? எக்கனாமிக் பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இந்தியாவுக்கு சேர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க அழகாக எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், ஹை ரெமிட்டன்ஸ், FDI நிறையா வரதாக இருக்கலாம், நாலேஜ் அண்ட் இன்னோவேஷனாக இருக்கலாம், கல்ச்சர், டூரிசமாக இருக்கலாம், ஒரு இந்தியாவுக்கு ஒரு க்ரைசிஸ் இருக்கும்போது டயஸ்போரா அனுப்புகிற சப்போர்ட்டாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள், என்ஹான்சிங் இந்தியா சாஃப்ட் பவர், ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட், டிப்ளமேட்டிக் பிரிட்ஜ், லாபிங் இன்ஃப்ளூயன்ஸ், ட்ராக் டு டிப்ளமசி. இங்கே என்னென்னா நீங்கள் சேலஞ்சஸையும் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த பார்ட் கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்கலாம். நீங்கள் மேலே கொஞ்சம் வேர்டிங்ஸை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி
இதை நீட்டாக கொடுத்துருக்கலாம். அது பார்க்க கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் சொல்யூஷனும் இப்போ உள்ள சேலஞ்ச் இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் நீங்கள் கொடுத்துருக்கலாம். பட் கன்க்ளூஷன் ஓகே நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதை சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஓகே ரைட், வாழ்த்துக்கள் பிருந்தா. Day 21 பாருங்கள், 2026 சுட 26 கொஸ்டினையும் நம்ம எடுத்திருக்கோம். என்ன தான் சூடாக இருந்தாலும் அந்த டாபிக்லாம் பழசு தான், அதை நம்ம ஹிட் லிஸ்ட்லேயே நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை டிஜிட்டல் ருப்பி? இன் திஸ் கான்டெக்ட் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. என்னங்க இதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? சிபிடிசினா என்னங்க? சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிங்கிறது ஒரு டிஜிட்டல் கரன்சி which is a physical digital equivalent of a country's fiat currency. ஒரு நாட்டினுடைய கரன்சி இருக்கு இல்லையா, கேஷ் இருக்கு இல்லையா, நம்ம ஃபியட் கரன்சி. நம்ம ஃபியட் கரன்சிங்கிறது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற கரன்சி. ஃபியட் கரன்சி இஸ் த கரன்சி இஷ்யூட் பை கவர்மெண்ட் which is not backed by any physical commodity like gold. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 500 ரூபாவாக இருக்கலாம், 100 ரூபாவாக இருக்கலாம், அதில் ஆர்பிஐ கவர்னர் சைன் போட்டிருக்காரு. அவர் தான் ப்ராமிஸ் பண்ணுறாரு, இந்த நோட்டுக்கு வேல்யூ 100, இந்த நோட்டுக்கு வேல்யூ 200, இந்த நோட்டுக்கு வேல்யூ 500ன்ட்டுன்னு. அந்த நோட்டு வந்துட்டு ஏதோ வேறு ஒரு ஃபிசிக்கல் கமாடிட்டியை சார்ந்து அது இல்லை. இதுதான் நம்ம ஃபியட் கரன்சின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிங்கிறது டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் அ ஃபிசிக்கல் கரன்சி. நம்ம பேக்கெட்டில் 500 ரூபா நோட் இருக்கு இல்லையா, அது ஃபிசிக்கல் கரன்சி. அதோட டிஜிட்டல் வெர்ஷன் தான் நம்ம சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி நம்ம சொல்லுவோம். இந்த கிரிப்டோ கரன்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா அது டீசென்ட்ரலைஸ்டு, ரொம்ப வாலடைல், அதோடைய வேல்யூலாம் ஏறி இறங்கும். ஆனால் இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிங்கிறது சென்ட்ரலைஸ்டு. அந்த ஊர் எந்த நாட்டில் இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த நாட்டு சென்ட்ரல் பேங்க் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ வேல்யூவும் ஸ்டேபிளாக இருக்கும். ஜமைக்கா, நைஜீரியா, பஹாமஸ் மாதிரி நாடுகள் தான் ஆரம்பத்துலேயே இந்த சிபிடிசியெல்லாம் அவங்க நாட்டில் இஷ்யூ பண்ணாங்க. இப்போ அமெரிக்காவில் கூட கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் வெர்ஷன், இந்தியன் வெர்ஷன் ஆஃப் சிபிடிசிங்கிறது டிஜிட்டல் ருப்பின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டிஜிட்டல் ருப்பி நம்ம ஊர் சிபிடிசிங்கிறது 2022 தான் முதல் முறையாக பைலட் பேசிஸில் 2 ஃபார்மேட்டில் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஃபார்மேட், இன்னொன்று ஹோல்சேல் ஃபார்மேட். அதாவது நீங்கள் நான் பப்ளிக் யூசேஜ்க்காக இருக்கிறது ரீட்டைல். பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன், பெரிய இன்ஸ்டிடியூஷன் பெரிய குவான்டிட்டியில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹோல்சேல் டிஜிட்டல் ருப்பி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே 2022 கொண்டு வந்தது. ரைட், இதோடைய ஃபீச்சர்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இது அப்படியே நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் கரன்சியோட கம்பேர் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ஃபிசிக்கல் கரன்சி ஒரு 1000 ரூபாய் வேணும், நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏடிஎம்க்கு போகிறேன், இல்லை பேங்க்குக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேங்க்கில் போய் ஒரு 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறேன். அந்த 1000 ரூபாவை எடுத்து என்னுடைய பர்ஸில் வச்சுப்பேன், என்னுடைய பேக்கெட்டில் வச்சுப்பேன், இல்லாட்டி என்னுடைய பர்ஸில் வேலெட்டில் வச்சுப்பேன். அதே மாதிரி தான் 1000 ரூபாய் டிஜிட்டல் கரன்சி வேணும்னா பேங்க்குக்கு போங்க, இல்லை நெட் பேங்கிங்க்கு போங்க, ஏதோ ஒன்று, அங்கே போய் வித்ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் டிஜிட்டல் கரன்சியை கையில் வாங்க முடியாது. அப்போது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும், சரிங்களா? வேலெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வேலெட்டில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். எப்படி நான் ஒரு பேங்க்கில் போயோ இல்லை ஏடிஎம்மில் போய்ட்டு ஒரு 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணி என் பேக்கெட்லேயோ என்னுடைய வேலெட்லேயோ வைக்கிறனோ, அந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சியும் நான் வித்ட்ரா பண்ணி டிஜிட்டல் வேலெட் என் ஃபோனில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு டீ கடைக்கு போகிறேன், அங்கே 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா நான் 10 ரூபா கேஷை கொடுக்கறதுக்கு பதிலாக என் டிஜிட்டல் ருப்பி 10 ரூபா நான் டீ கடைக்காரரை கொடுக்கலாம். ஆனால் டீ கடைக்காரர் அதை வாங்கணும் அப்படின்னா அவர்கிட்டையும் ஒரு வேலெட் இருக்கணும். அவருடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயோ அவர் வந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஆப் டு ஆப், வேலெட் டு வேலெட் தான் இது வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சார் இதுக்கும் யூபிஐக்கும் என்ன வித்தியாசம்? யூபிஐங்கிறது பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு பணம் அனுப்புகிற ஒரு மெத்தடாலஜி. அதன் மூலியமாக அது யூபிஐ மூலிமா நம்ம பேங்க் டு பேங்க் அனுப்புகிறோம். டிஜிட்டல் ருப்பிங்கிறது வேலெட் டு வேலெட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பேங்க் இங்கே கிடையாது. என் வேலெட்லேருந்து இன்னொருத்தவங்க வேலெட்டுக்கு. இப்போ நான் என்கிட்ட 10 ரூபா இருக்கு என் பேக்கெட்டில், அதை எடுத்து நான் டீ கடையில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இல்லை பேங்க் வராங்களா என்ன, வரல. அதே மாதிரி தான் என் ஃபோனில் வேலெட்டில் போட்டிருக்கிற 10 ரூபாவை டீ கடைக்காரருடைய ஃபோனில் இருக்கிற வேலெட்டுக்கு நான் அனுப்பிச்சி வைக்க முடியும். ஸோ வேலெட் டு வேலெட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட், அதே மாதிரி இது டிஜிட்டலாக இருக்கிறதுனால இதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ப்ரோக்ராம் பண்ணுறதுனா அந்த காசை ஒரு ரீஜனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். சென்னைக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு ப்ரோக்ராம் பண்ணலாம். இத்தனாம் தேதிக்குள்ளே, இத்தனை நாட்களுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறேன்னா 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டேட் கூட நீங்கள் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறேன்னா அந்த வித்ட்ரா பண்ண பணத்தை நான் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ, அதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். இதனால் என்ன சார் அட்வான்டேஜ்? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ். இப்போ கவர்மெண்ட் மக்களுக்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த சப்சிடியெல்லாம் இந்த
டிஜிட்டல் கரன்சி மூலிமா கொடுக்கலாம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபுட் சப்சிடி கொடுக்குறாங்க. அப்போ கவர்மெண்ட் அந்த பணம் கொடுக்குறாங்க இல்லையா, ஃபுட் சப்சிடி, அந்த பணத்தை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிட்டோம்னா அது வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா? ஆனால் அப்படி ஃபுட் சப்சிடி கொடுக்கும் பொழுது நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் அதை சாப்பாடு வாங்குறதுக்கு அரிசியோ இல்லை கோதுமையோ இல்லை இந்த மாதிரி ஃபுட் கிரெயின்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டா அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ எவ்வளவோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸ்க்கெலாம் சப்சிடி கொடுக்குறாங்க, யூரியாவுக்கு அண்ட் டையோமோனியம் ஃபாஸ்பேட்டுக்கெலாம் கவர்மெண்ட் நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த சப்சிடியை வந்துட்டு டிஜிட்டல் ருப்பி மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு அந்த டிஜிட்டல் ருப்பியை வெறும் ஃபர்டிலைசர் வாங்குறதுக்கு, உரம் வாங்குறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணுறதை தடுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி. சரி, இன்றைக்கி இது எங்கெல்லாம் சார் இருக்குது? கிட்டத்தட்ட 19 பேங்க், இந்தியாவில் இருக்கிற 19 பேங்க்கில் சிபிடிசி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் உங்கள் பேங்க்கில் இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் வேணாலும் நீங்கள் சிபிடிசியை வித்ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட 770 கோடி ரூபாய் மதிப்பினுள்ள டிஜிட்டல் கரன்சி பார்த்திங்கன்னா இந்தியாவில் புழக்கத்தில் இப்போ இருக்குது. சில மாநிலங்கள், சில யூனியன் டெரிட்டரிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தாக இருக்கலாம், பாண்டிச்சேரியாக இருக்கலாம், சண்டிகராக இருக்கலாம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுட் சப்சிடியையே வந்துட்டு டிஜிட்டல் ருப்பியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கவர்மெண்ட்டும் சரி, ஆர்பிஐயும் சரி, எப்படி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இன்னும் எவ்வளோ ஸ்கீம்ஸ்க்கு நம்ம டிஜிட்டல் ருப்பியை கொண்டு வரலான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன், நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏதாவது காசு செட்டில்மெண்ட் பண்ணோன்னா நம்ம டாலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபாரின் கரன்சியை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம எப்படி இந்த டிஜிட்டல் ருப்பியை யூஸ் பண்ணி செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் எஃபர்ட்ஸ் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்குது. இதுதான் ஒரு கரண்ட்டான ஸ்டேட்டஸ் டிஜிட்டல் கரன்சி பற்றி சொல்லணும்னா. ரைட். ஸோ உங்களுக்கு டாபிக் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த கொஸ்டினுக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் எழுதிட முடியும். ரைட், நல்லா எழுதுங்க. நாளைக்கு காலைல 9 o'clock ஆன்சர் சப்மிட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மதிவாணன்.